விஜியோட ஹஸ்பண்ட் பாலு வந்துட்டு இங்கே மாறன் சொன்ன மாதிரி தாலி கட்டிட்டு அவள் வந்துட்டு இங்கே கார்த்திக் கட்டின தாலி தான் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா. அதனால தான் உன் மேலே அன்பாகவே இல்லைன்ற மாதிரி சொன்னனால அவர் தாலி எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே அலைஞ்சிட்ருக்காரு கட்டுறதுக்காக அங்கே இங்கேன்ட்டு ஷோஃபா கிட்ட அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுபிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் சரியான அடி கொடுத்து வெளுத்து அமைச்சிடுறாங்க. ஐயோ உன் பேச்சை கேட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்தனேயா அப்படின்னு மாறன் கிட்ட சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க பாலு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு இங்கே கார்த்திக் அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு பேசிகிட்ருக்கு. வீரா மாறன் இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க லோன் விஷயத்துக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்காக மதுவோட அப்பா கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு இவங்க ஒரு சூப்பரான பிளானாக போடுறாங்க. அதை கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு உடனே அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லிடுறாங்க. மது வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து குடுகுடுப்புக்காரனை அமுச்சு வைக்கிறாங்க. அவன் வந்து கெட்ட காலம் பிறகுது, புது தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க, புதுசாக எதுலேயும் காசு போடாதீங்க, வரவே வராது, நஷ்டமாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதுலையெல்லாம் நம்பிக்கை இருக்கா? அவங்க அப்பா நம்பிடுறாரு. வேண்டாம்மா இப்போதைக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மது கடுப்பாயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் மாறன் தோசை செஞ்சு சுட்டு சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அப்போ கரெக்டாக மது கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோனை கொடுக்குறாரு. சொல்லும் மதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி குடுகுடுப்புக்காரன் நேற்று நைட்டு வந்தான், அப்பா அந்த டாக்குமெண்ட் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னான், அதனால் அப்பா மொத்தமாக வேணவே வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடுறாங்க. சரி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மாறன் வந்துட்டு வீராவையும் கார்த்திக்கும் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்து விஜய் சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்ன தான் என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸில் அப்படியே பெரிய ஆள் ஆயிடணும், சூரியவம்சம் படத்தில் ஒரே பாட்டில் இதுவான மாதிரி ஆயிடணும்னு பார்த்தீங்களா, அது எப்படி நான் இருக்கும்போது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ தான் ஏதோ பெரிய வேலை பார்த்துருக்கா அப்படின்னு கார்த்திக் கோவப்பட்டு இது பண்ண போகிறாரு. அதெல்லாம் வேணாம் சும்மா இருங்க, இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம், நாளைக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் வேணான்னு சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணணுன்ற மாதிரி மாறணும் வீராவை யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.